ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தையாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் மீன் வறுவல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காவை இந்த மாதிரி கனத்துக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதும் இந்த கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பபிள்ஸ் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். பாருங்கள், வாழைக்காய் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. பாதி இது வெந்துருச்சு. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை மீன் வறுவல் கூட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொடுசாக நறுக்குன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க, இப்படி இருந்தால் சாப்பிட்ருவாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காயில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடும். நல்லா ஒன்று போல் அப்ளை பண்ணணும். இப்போ தோசைக்கல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். ஏன்னா பாதி வாழைக்காய் வெந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்துக்கலாம். ஒரு சைடு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாதி வெந்ததுனால ஈஸியாக குக் ஆகிடும். ஒன்று ஒன்றா பெரட்டி போட்டு 2 சைடு வெந்து எடுத்தாச்சுன்னா ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் பெரட்டி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 சைடும் மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற மசாலா தூள் கூட சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சோயான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். ஃபிஷ் மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த இதே மாதிரி புதிய ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.